ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி vlogs. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பார்ப்போம். சிக்கனை கழுவி நல்லா எடுத்து வச்சிட்டோம். அப்போ சிக்கனில் நம்ம மேக்னேட் பண்ணுவோம். கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க, கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா பெசரி ஒரு 1/2 hour நம்ம ஊற விட்டுருவோம். அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இதை ஊற வச்சு தனியாக எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ அரிசியை ஊற வச்சுருக்கேன். கடாயை வச்சு ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஆயில் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நல்லா கோல்டன் கலர் வரலாம் நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சிடுங்க. ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 2 ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து அதில் போடுறோம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகணும். போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதில் கட் பண்ணி போட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். அதாவது புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், நான் பாதாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டையும் எடுத்து அந்த தக்காளி வதங்குது பார்த்திங்களா, அதில் எடுத்து அதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை எல்லாம் ஃபுல்லாக போகணும். அதிலே மிளகாத்தூள், பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை, அந்த சிக்கனையும் அது உள்ளே போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு பச்சை வாசனை சிக்கனில் பார்க்குற பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் ஃபுல்லாக நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். சிக்கன் வேகிறதுக்கும் அந்த தண்ணியே போதும். ஏன்னா ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். அந்த மசாலா அரைச்ச தண்ணியே எடுத்து ஊற்றிட்டேன். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வச்சுருக்கோம். அரிசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்க அரிசி அதில் போடுறோம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு அந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தம் போட வேண்டியதான். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு தம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி வெந்துருச்சு. கரெக்டாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். பிரியாணி சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். ஆனியன் பச்சடி ரெடி. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்